சென்னையில் முற்போக்கு புத்தக கண்காட்சியை பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புத்தகங்களை பார்வையிட்டு பதிப்பாளர்களுடன் கலந்துரையாடினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. மாவட்ட தலைநகரங்களில் தாவேகா சார்பில் ஆர்ப்பாட்டம். குளித்தலை அருகே வரவணையில் பொது வழிப்பாதையை மறித்து சுற்றுச்சுவர் அமைக்க எதிர்ப்பு. பொதுமக்கள் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். வரவணை கிராமத்துடைய கற்பனசாமி கோயில் காவல் தெய்வ கோயில் இருக்குது, அதுக்கு போகிற வழி இதுதான். அதை மறைச்சி கட்டும் போது எங்கள் மக்கள் எப்படி போவாங்க? அது இல்லாமல் ஒரு 45 ஏக்கர் குளம் இருக்குது. அது இந்த நிலத்துக்கு ஒரு 200 ஏக்கர் நிலத்துடைய வடிகாலே அதுதான். விவசாய மக்கள் விவசாய பொருட்களை கொண்டு போகிறது அந்த வழியாக தான். மக்கள் போயிட்டு ஆடு மாடு மேய்க்கிறது அதுதான். அந்த வழியை மறைச்சிட்டா எப்படி நாங்கள் போக முடியும்? அத்திப்பட்டில் இந்தியன் ஆயில் எல்பிஜி முனையத்தில் 10வது நாளாக தொடரும் ஒப்பந்த தொழிலாளர்களின் உள்ளிருப்பு போராட்டம். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் இழுபறி. பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் நிர்வாகம் எந்த ஒரு உடன்பாடுக்கும் வர்றது கிடையாது. அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏஎல்சியில் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையிலையும் எந்த ஒரு சுமூக உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் எங்களோட வேலைகளை பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் வரும் மற்றும் அந்த ட்ரக் ஓட்ட டிரைவர்களை வச்சு எங்கள் ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் எதிரே நாய்களுடன் விலங்கு நல ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்டம். தெரு நாய்களை காப்பகத்தில் அடைக்கக்கூடாது என வலியுறுத்தல். இதுக்கு சரியான ஒரு தீர்வை கொடுங்க. அதாவது எங்களை போல ஃபீடர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அவங்கள வந்து ஏபிசி பண்ணுறதுக்கோ இல்லை கார்பரேஷன் வரவங்கள்ட்ட எங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்கன்னா நாங்கள் அழகாக பிடிச்சி கொடுப்போம். அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குவோம். ஈஸியாக முடிய வேண்டிய வேலை சார். அரூரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பு குறித்து விழிப்புணர்வு பசுமை ஓட்டம். மாரத்தான் போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதுதான் அரூரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாரத்தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய பேர் வந்து நாங்கள் காலையில் ஒரு 6:50 or 6:30 இங்கே ரீச் ஆகிட்டோம். ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் நாங்கள் இங்கே கொடுத்துருந்தாங்க. அங்கே ஒரு 7க்கு ஒரு 7:15க்குலாம் நாங்கள் 3 கிலோமீட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பதவி உயர்வு கோரி காரைக்காலில் அரசு கல்லூரி உதவி பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம். 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. 2017 எடுத்த கோப்புகள் எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு 7-8 வருஷம் ஆச்சு, எதையும் சரிபார்க்கலை. அதை திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. வருடத்துக்கு 2 முறை சிஏஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கோப்புகள் சரிபார்ப்பது என்பது வருடத்துக்கு 2 முறை செய்ய வேண்டும். அது இதுவரை செய்யவில்லை. தஞ்சையில் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற நீச்சல் போட்டி. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கி கௌரவிப்பு. ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் சக்தியாக பத்திரிகைகள் இருக்க வேண்டும். தேசிய பத்திரிகை தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் இந்திய கலையுலகின் இருபெரும் ஆளுமைகள். ரஜினி கமலுக்கு புகழாரம் சூட்டி கவிஞர் வைரமுத்து பதிவு. திண்டுக்கல் மாவட்டம் பெரியகோட்டை தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். கேளம்பாக்கம் அருகே மாம்பாக்கத்தில் உடற்பயிற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் போட்டி. பங்கேற்பாளர்களுடன் பாலிவுட் நடிகர் மிலிந்த் சோமன் கலந்து கொண்டு ஓடினார்.
கோவையில் ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டிய மகிழ்ச்சி வீதி கொண்டாட்டம். சிறுவர்கள், பெண்கள், முதியோர்களும் பங்கேற்று உற்சாகம். திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கொட்டும் கனமழை. மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் விட்டு விட்டு மழை. வானிலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க இன்னிலிருந்து. ஆனால் இப்போ மழை பெய்யுறது விவசாயிகளுக்கு நல்ல சந்தோஷத்தை தான் அளிக்குது. இயற்கையான சூழலாம் இருக்குது. இதே மழை தொடர்ந்து நீடித்தா விவசாயிகளுக்கு கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்கும். அரசு வேலை வாங்கி தருவதாக 2.5 கோடி ரூபாய் பெற்று மோசடி. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர், அவரது மனைவி மீது வழக்கு பதிவு. மண்டல பூஜைக்காக இன்று மாலை சபரிமலை கோவில் நடை திறப்பு. தினமும் 90,000 பக்தர்களை அனுமதிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஆன்லைன் புக் பண்ணிட்டோம். ஆனால் அது அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் ஆகிட்டு பக்காவாக வந்துச்சு. எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே எல்லாம் வந்து கேரளா கவர்மெண்ட்டு எங்களுக்கு அனைத்து ஏற்பாடு பண்ணி சிறப்பாக டிராஃபிக் இல்லாமல் எல்லாமே அமைதியாக சிறந்த முறையில் எல்லாமே நடத்திக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க கேரளா கவர்மெண்ட்டு. ஸோ நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணலை. பட் இருந்தாலும் இங்கே போய் டைரெக்டாக புக் பண்ணுறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பட் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் இருக்கோம். ஞாயிறு விடுமுறையொட்டி காசிமேட்டில் குவிந்த மீன் பிரியர்கள். விலை சற்று உயர்ந்த போதும் பிடித்தமான மீன்களை போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். கூட்டம் தான் 4 மணிலேருந்து பயங்கர கூட்டம் தான். ரேட்டெல்லாம் எனக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு கார்த்திகை மாதம் பிறகுது இல்லையா, அதனால இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்றணும்னு ஒரே முடிவோட ஏகப்பட்ட கூட்டம். இங்கே உள்ளே போகவே முடியல. காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு கூடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். முறையாக இங்கே மீன் வாங்குறப்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. மீன் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மாதத்துக்கு 2 வாட்டி நான் வரணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளில் களை கட்டிய பழங்குடியினர் தின விழாவில் பங்கேற்ற வனத்துறை அதிகாரிகள். பாரம்பரிய இசையுடன் நடனமாடி பழங்குடியின மக்கள் உற்சாகம். ஆதார் பதிவு திருத்தம் செய்ய மதுரையில் குவிந்த தென் மாவட்ட மக்கள். மதுரை KK நகரில் உள்ள மையம் முன்பு நீண்ட வரிசையில் காத்திருப்பு. இங்க வந்தாதான் எடுக்க முடியும்ன்றாங்கண்ணே. சீக்கிரம் ஒரு வாரத்தில் வரும்ன்றாங்கண்ணே. இங்கே போக சொன்னாங்கண்ணே. இங்கே வந்தோம்னே. இங்கே 6 மணிலேருந்து காத்து கிடக்கிறோம்னே. வேலை பார்க்குறக்காண்டி நாங்கள் 1.5 மணி நேரத்துக்கு மேலே இங்கே நிற்கிறோம். கொஞ்சம் வேகமாக முடிச்சு விட்டு கியூ வந்து டோக்கன் கொடுக்குறது ரொம்ப நேரம் ஆக்குறாங்க. டோக்கன் கொடுத்து இனி நாங்கள் வெயிட் பண்ணி உள்ளே போய் பார்க்கணும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் தான். கடலூர் அருகே சிப்காட் விரிவாக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி கிராம மக்கள் போராட்டம். நிலங்களை கையகப்படுத்த பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தல். சிப்காடு விரிவாக்கன்றது ஒரு ஆணை வந்தது கேள்விப்பட்டோம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட கவனத்துக்கு கொண்டு போனோம். பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத நான் நேரடியாக வந்து பார்த்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் உறுதி கொடுத்தார். இன்னைக்கு கொடுத்த 5 நாள் ஆகுது, எதுவும் இல்லை. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், திருவாரூர், நாகையில் இன்று கனமழை பெய்யும் என தகவல். கர்நாடகாவிலிருந்து செம்மரக்கட்டைகளை காரில் பதுக்கி வைத்து கடத்தி வந்த மர்ம நபர். திருப்பத்தூர் அருகே காரை விட்டு ஓடிய நபரை விரட்டி பிடித்த போலீஸ். வத்திராயிருப்பு அருகே பிளவக்கல் பெரியாறு அணையிலிருந்து வரும் 17ஆம் தேதி முதல் தண்ணீர் திறப்பு. பாசன வசதிக்காக நீர் திறக்க உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கடலுக்கு சென்ற மீனவர்கள் இன்று மாலைக்குள் கரை திரும்ப அறிவுறுத்தல்.
கொடைக்கானல் பழனி பிரதான சாலையை ராட்சத மலைப்பாம்பு கடந்ததால் பரபரப்பு. சாலையில் காத்திருந்து வீடியோ பதிவு செய்த வாகன ஓட்டிகள். உலக வங்கி நிதி 14,000 கோடி ரூபாயை தேர்தலுக்காக நிதிஷ்குமார் பயன்படுத்தியதாக புகார். மகளிருக்கு 10,000 ரூபாய் வழங்கும் திட்டம் குறித்து பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி விமர்சனம். கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உணவகம் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற மர்ம நபர். கள்ளச்சாவி போட்டு திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை. பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலையாற்றில் உபரி நீர் திறப்பு 2500 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 33 அடியாக உள்ள நிலையில் நீர் வரத்து 790 கனஅடியாக சரிவு. உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி ஈரோடு ரங்கம்பாளையத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டி. 4 பிரிவுகளாக நடந்த போட்டியில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதனால் பல நூறு பேர் ஒரு வருஷமும் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக ஓட ஆரம்பிக்கிறவங்க தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் ரெகுலராக ஓடுவாங்க. அவங்க அதனால் ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இதை வருஷம் நடத்திட்டு இருக்கோம். ஒடிஷா கடற்பகுதியில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்கான ஒத்திகை நிகழ்ச்சி. அவசரகால நிலைகளை எதிர்கொள்வது குறித்து கடலோர காவல் படையினர் பயிற்சி. வீட்டை விட்டு தேஜஸ்வி வெளியேற்றி விட்டதாக சகோதரி ரோஹிணி புகார். தேர்தல் தோல்விக்கும் தேஜஸ்வியே காரணம் என்று குற்றச்சாட்டு. பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின் புதிதாக 3 லட்சம் வாக்காளர்களை சேர்த்தது ஏன்? மனுத்தாக்கல் முடிவதற்கு 10 நாட்கள் முன்பு வரை வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதை சுட்டிக்காட்டியது தேர்தல் ஆணையம். கேரள மாநிலம் கண்ணூரில் 4ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. பாஜக முன்னாள் நிர்வாகிக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு.